no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். அரித்மெட்டிக்ல பார்த்தாக்க ராமதாஸால ஒரு 2% வருது அப்படின்னா +2 சேர்றதா சொல்லலாம். கெமிஸ்ட்ரியில பார்த்தா அது மைனஸ்ல போயிடும். என்ன ஏனென்றால் ராமதாஸ் பண்ண வேலை இந்த இளவரசன் திவ்யா பிரச்சனையை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை எல்லாம் தலித் மக்களுக்கு எதிராக திரட்டி எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக லவ் ஜிஹாத்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்றது, PCR ஆக்டை ரத்து பண்ணணுன்றது, இந்த மாதிரி மிக மோசமான ஒரு வேலையை ராமதாஸ் செய்தார். ஆரம்ப காலத்தில் அவர் திருமாவளவனோட நெருக்கமாக இருந்தார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பின்னால் இந்த மாதிரி ஜாதி வெறியை தூண்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மூர்க்கமான வெறியை எல்லா இடைநிலை சாதிகள் மத்தியிலையும் தூண்டி விடுவதற்கு ராமதாஸ் முக்கியமான பங்காற்றினார். ஒன்று, தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார் அவர். இது திருமாவளவன் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் நான் வளர்த்த பிள்ளை அப்படின்னு திரும்ப வாங்க 2 பேரும் கை கொடுக்குற பிரச்சனை எல்லாம் இல்லை. அப்படின்னா திருந்தலாம். இது இப்போ சீட்டு பேரத்துக்காக திருந்தக்கூடாது. நீங்கள் திருந்துறதுன்னா திருந்துங்க, அது நீங்கள் சொல்லி திருந்தணும். சார், இதில் தேமுதிக பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெருசாக வரவேற்பு இல்லை. என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? அது ஒரு கட்சியாங்க. ராகுல் காந்தி வந்தாலும் அது மாதிரி பனையூர் கேட்டு வாசலில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு ராகுல் காந்தி கொண்டு வரணும் என்ற முடிவோடு தான் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் வேலை பார்க்குறாங்க. சரி பார்ப்போம், அதுதான் ராகுல் காந்தி தலைவிதினா நம்ம தடுக்க முடியாது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணியில் ரொம்ப லெஸ் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர். அண்டு இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக வச்சுருக்கவங்க கூட சொல்லலாம். அப்போது திருமாவளவன் அதை ஒட்டி பேசினார். விசிகாலே பல பேருக்கு அப்படி கருத்தை உருவாக்கினார். நம்ம பலத்துக்கு நமக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறாங்க, இவர் கேட்க மாட்டேன்ற தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வரும். அப்போது திருமாவளவன் 2 விஷயங்களை அவர் திரும்ப தெளிவாக சொல்லிட்டு வர்றாரு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு மருதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. தேமுதிக வரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃப்ளக்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன சார், சமீபத்தில் திரு ராமதாஸ் அவர்களை திமுக அப்ரோச் பண்ணதாகவும், இல்லை அது வேண்டாம், இது எங்களுக்கு செட் ஆகுதுன்னு விசிக மறுத்ததாகவும் ஒரு தகவல் பார்த்துருப்போம். நம்ம அப்படி திமுக ஒரு எய்ம் வச்சிருக்கிறாங்களா? அது சாத்தியமா? இல்லை, திமுக என்ன எய்ம் வச்சிருக்கிறாங்க இல்லை என்பதை காட்டிலும் அந்த விஷயத்தை திமுகவை எப்படி பார்க்கணும். அதாவது ஒரு கூட்டணி சேர்ந்தாக்க ஓட்டு வரும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு கணக்கு. வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கூட்டணி என்பது அரித்மேட்டிக் மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன அரித்மேட்டிக்கில் பார்த்தாக்க ராமதாஸால் ஒரு 2% வருது அப்படின்னா +2 சேர்றதா சொல்லலாம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தா அது மைனஸில் போயிடும். என்ன ஏனென்றால் ராமதாஸ் பண்ண வேலை இந்த இளவரசன் திவ்யா பிரச்சனையை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை எல்லாம் தலித் மக்களுக்கு எதிராக திரட்டி எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக லவ் ஜிஹாத்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுறது, PCR ஆக்டை ரத்து பண்ணணுன்றது, இந்த மாதிரி மிக மோசமான ஒரு வேலையை ராமதாஸ் செய்தார். ஆரம்ப காலத்தில் அவர் திருமாவளவனோட நெருக்கமாக இருந்தார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பின்னால் இந்த மாதிரி ஜாதி வெறியை தூண்டி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மூர்க்கமான வெறியை எல்லா இடைநிலை சாதிகள் மத்தியிலையும் தூண்டி விடுவதற்கு ராமதாஸ் முக்கியமான பங்காற்றினார். ஒன்று, அது தொடர்ந்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாகவே இருக்குது. இப்போ மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் அதில் அப்படி தான் உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு வந்திருக்கிற பிரச்சனை மகனோட பிரச்சனை இல்லையா, அவர் பிடிங்கிட்டு போயிட்டார். இல்லை, கட்சி அவருக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது இருக்கட்டும், அதுவும் பஞ்சாயத்து சொத்து தகராறு மாதிரி தான் இது. அதாவது சொத்து தகராறில் நான் சொல்கிறது ப்ராப்பர்ட்டி, அதில் தந்தையை கொன்ற மகனுக்கு தந்தையின் சொத்து வராது சட்டப்படி. அன்புமணி ராமதாஸை கொலை பண்ணலை, ஆனால் கிட்டத்தட்ட அப்படி பண்ணிட்டாருன்னு ராமதாஸ் சொல்கிறாரு. ஆனால் சொத்தை பிடிங்கிட்டு போயிட்டார். அதுக்கு அப்புறம் மகளை வச்சுருக்காரு. இப்போ ராமதாஸோட பிரச்சனை என்னன்னா, அன்புமணி எப்படியாவது தோக்கடிக்கணும், நான் தான் என்பதை நிலைநாட்டணும். அவர் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த சமூக மக்களிடையே ஒரு அனுதாபம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அதனால் தலித் மக்கள் மத்தியில் ஒரு மாளாத வெறுப்பு இருக்குது. ஒன்று, தலித் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, சாதி ஒழியணும்னு கருதக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாருக்குமே இந்த
பாமக மேலே அந்த காழ்ப்பு வெறுப்பும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கூட்டணியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் கடந்த காலத்தில் செய்ததெல்லாம் தவறு, தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார் அவர். இது திருமாவளவன் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் நான் வளர்த்த பிள்ளை அப்படின்னு திரும்ப வாங்க 2 பேரும் கை கொடுக்குற பிரச்சனை எல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கிறீங்க, கீழ் வரைக்கும் அந்த நஞ்சை பரப்பியிருக்கிறீங்க மக்கள் மத்தியில். அப்படி சொல்ல போகிறீங்களா? ஒருவேளை ராமதாஸ் அப்படி சொன்னார்னாக்கா அன்புமணி சந்தோஷப்படுவார். ஏன்னு சொன்னாக்கா ஏற்கனவே ஜாதி வெறி ஊட்டப்பட்ட நிலையில் இருக்காங்க இல்லையா, வன்னிய சமூகத்துக்கு துரோகம் அளித்து விட்டார் அப்படின்னு பிளேட்டை அப்படி திருப்பிடுவார் அவர். இவர் என்ன கேட்டாலும் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ திரும்ப இதை ஏற்றுக்கொண்டால், திமுக கூட்டணி இதை ஏற்றுக்கொண்டால் அவங்க அதிருப்தி அடைவார்கள். அதனால் என்ன ஆங்கிளில் போனாலும் அது இவர்களுக்கு பயன்படாது. அதனால தான் கெமிஸ்ட்ரி தப்புன்னு சொல்கிறேன். இது அரித்மெட்டிக் இல்லை, கெமிஸ்ட்ரி தப்பு. அவங்க பண்ண தப்பை ஒரு மனிதன் உணர்ந்து திருந்தக்கூடாதா அப்படின்னா திருந்தலாம். இது இப்போ சீட்டு பேரத்துக்காக திருந்தக்கூடாது. நீங்கள் திருந்துறதுன்னா திருந்துங்க, அது நீங்கள் சொல்லி திருந்தணும். அதனால் ஏதோ 2% 1.5% வரும் என்ற பெயரில் இவர்களை சேர்த்துக்கொள்வது பிரச்சனைக்குரியது. சார், இதில் தேமுதிக பார்த்தோம் அப்படின்னா அவங்க சமீபத்தில் விருப்ப மனுலாம் கூட இஷ்யூ பண்ணுறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. பெருசாக வரவேற்பு இல்லை. என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? அது ஒரு கட்சியாங்க, அது ஒரு கட்சியாக அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல சார் மக்கள்? அதுதான் சொல்லிக்கிறாங்க. இப்போ விஜய் கூட சொல்கிறாரு 32ன்றாரு, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. விஜயகாந்த் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது. அப்புறம் அதிமுக கூட்டணி சேர்ந்தார். அவருடைய கிராஃபும் கீழே இறங்கிட்டே தான் வந்துச்சு இல்லையா. கடைசியில் விருதுநகரில் அவர் தோற்று போனார். ஒரு சின்ன பையன் பார்த்து ஜெயிக்க விட்ருக்க கூடாதான்லாம் கேட்டாங்க அந்த அம்மா இல்லையா. இப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, மகனுக்கும் தம்பிக்கும் ராஜ்யசபா சீட்டு, தம்பிக்கு மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, ராஜ்யசபா ஆகிட்டால் ஒரு மந்திரி வாங்கிடலாம். இதுக்காக ஒரு கட்சி நடத்துகிறாங்க. என்ன இதை எதுக்கு சேர்த்துக்கணும்? என்ன கேட்டிங்கன்னாக்கா 2 பேரும், எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும், மற்ற பகையெல்லாம் மறந்து இந்த ஒரு விஷயத்தில் கூட்டாக ஒரு முடிவு எடுக்கணும். இவங்களை சேர்க்கறது இல்லை அப்படின்னு நான் ஒரு பிரச்சனை ஓஞ்சிடும். இதோட திமுகவுக்கு அவங்களுடைய வாக்கு தேவை இல்லையா? அப்போது தேமுதிக 2 பேருக்குமே வேணும். திமுக தான் வேணுன்றது இல்லை, 2 பேருக்குமே அது வேணும். ஆனால் சேர்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது ஒருவேளை ஒரு 500 ஓட்டுங்க இருந்தாக்கா 1000 ஓட்டு இருந்துச்சுன்னா அதில் நமக்கு போயிடுச்சுன்னா அப்படின்ற பயம் இருக்கு இல்லையா. இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, சகுனம் பார்க்குறாங்கல்ல, சகுனம் பார்க்குறது ஒரு வேலையாக கிளம்பி போகிறீங்க, கவனக்குறையாக போகிறீங்க, படி தடிக்கிறது. தடிக்கிட்டாக்கா இப்போ வீட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, படி தடிக்கிடுச்சு உள்ளே உட்காரு, தண்ணி குடி, சாமி கும்பிட்டு அப்புறமா வெளியே போகும்பாங்க. இப்போது நீங்கள் பகுத்தறிவாளர் சுயமரியாதைக்காரராக கூட இருக்கலாம். சரி, என்ன இதனால் என்ன ஆகிட போகுது, உட்காந்து ஒரு தண்ணியை குடிச்சிட்டு தான் போவோமே, இதனால் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இது. நமக்கு அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தா இது ஒன்றும் ஓட்டு தேராதுன்னாலும் ஒருவேளை ஒரு 100 ஓட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா. அதை வச்சு தான் இது ஓடிட்டுருக்குது. அந்த மயக்கத்தை விட்டு விடணும். ஆனால் சார், அவங்க நாங்கள் உங்களுக்கு கூட இருக்கோம் வேலை செய்கிறோன்னு மட்டும் சொல்லலை, பதிலுக்கு அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க இரட்டை இலக்கத்தில் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை விட அதிகமாக இவங்க டிமாண்ட் பண்ணுறது இருந்தால் அப்போ அக்செப்ட் பண்ணி சந்தேகமே இல்லை, கூடுதலாக கேட்குறாங்க அவங்க. இப்போ இந்த சூழலை பார்த்துக்கிட்டாங்க, சூழலை பார்த்துக்கிட்டு டிமாண்ட் இருந்தால் பொருளுக்கு விலை ஏற்றுற மாதிரி தான் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டாங்க. அதனால் கூட ஏற்றுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், பிரேமலதா எப்போ அரசியலுக்கு வந்தாங்க, அதுக்கு முன்னால் ஸ்டாலின் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாங்க. எடப்பாடி ஏற்கனவே பிஜேபியே டீல் பண்ண அனுபவம் உள்ளவர். போன வாட்டி ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொன்னார், ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க டீல் பண்ணுவாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த மாதிரி சக்திகளை எல்லாம் கழிச்சிடுறது நல்லது தமிழக அரசியலில் இருந்து அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. விடுதலை சிறுத்தைகளும் இந்த வாட்டி சொல்லும் போது நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்போம், கண்டிப்பாக போன முறை அதிகமாக கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அகாமடேட் பண்ணுறதுக்கு திமுகவால் முடியுமா சார்? ஆனால் காங்கிரஸ் ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ணுறாங்க, விசிகா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பல முறை காமிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்காங்க, புதுசாக வேறு கட்சிகள் வந்தால் திமுகவுக்கு ஒரு திக்குமுக்காட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். திக்குமுக்காட மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் அகாமடேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சுமூகமாக தீர்ந்துடும். இப்போ குட்டி கலாட்டா பண்ணுறது காங்கிரஸ் மட்டும்தான். என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப முறுக்குனாங்கன்னா சரி கிளம்புங்கன்றுவாங்க. அது திமுகவுக்கு அந்த கணக்கு தெரியாமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதோட சகாப்தம் முடிந்தது. விஜய்கிட்ட போய் இப்போ போய் செங்கோட்டையனுக்கும்
நாஞ்சில் சம்பத்துக்கும் என்ன மரியாதை கிடைக்குதோ அந்த மரியாதை அநேகமாக ராகுல் காந்தி கூட கிடைக்கும். என்ன இப்போ அங்கேருந்து வந்து ராஜீவ் சர்தேசாய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காருல்ல, மானக்கேடு. அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, பேட்டி கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இங்கே கூட வந்து நின்று ரசிகராக என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. ராகுல் காந்தி வந்தாலும் அது மாதிரி பனையூர் கேட்டு வாசலில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு ராகுல் காந்தி கொண்டு வரணும் என்ற முடிவோடு தான் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் வேலை பார்க்குறாங்க. சரி பார்ப்போம், அதுதான் ராகுல் காந்தி தலைவிதினா நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அது காங்கிரஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்காது சார். ஏன்னா அவங்க கேட்ட சீட்டுகள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். தாவே அதெல்லாம் கிடைக்கும், ஜெயிக்க முடியாது, சந்தேகமே இல்லை, ஜெயிக்க முடியாது. இப்போ ஏங்க தாவேக்காவே டெபாசிட் வாங்காது, அதோடு சேர்ந்து இவங்களும் அந்த கணக்கில் வருவாங்க. அதோடு இப்போ ஜெயிச்சு ஏதோ வந்திருக்கிறாங்க இல்லையா, இன்னும் இவங்களுடைய அடுத்த தேர்தலுக்கு திரும்ப திமுக கிட்ட வந்தாலும் 10 சீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அதை நோக்கி போகும். அதுதான் அவங்க நோக்கம்னா அவங்க செய்யட்டும். அதாவதுங்க, பிஜேபியை எதிர்ப்பது நோக்கம். இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சிட்டதுனால பிஜேபி காணா போயிருமா? அப்படியெல்லாம் முடியாது. டீலிமிட்டேஷன் வருது, சென்சஸ் வருது, எஸ்ஐஆரில் ஏற்கனவே ஏகப்பட்ட கோல்மால் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இந்த பஞ்சாயத்து இப்போதைக்கு முடிய போகிறது கிடையாது. இது ஒரு நீண்ட போராட்டம். அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க போனாங்க, ஜெயிக்கிறோம் தோக்கிறத ஒட்டி இது வந்து முடியாது. திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாக்க 29 நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆக போகுது? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஓகேன்னு இருக்கார் கவாய், போன ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இருக்கு. சட்டப்படி ஒன்றும் தப்பு இல்லைன்னு இருக்கார். அவங்க பல சதித்திட்டங்களோட தயாராக இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு நீண்ட போராட்டம். இந்த தேர்தலில் காங்கிரஸ் போகுதுன்றதை ஒட்டி முடிய போகிறதில்ல. காங்கிரஸ் தான் தன் நிலையை பற்றி யோசிக்கணும். காங்கிரஸ் தன் நிலையை பற்றி யோசிக்கணும். ஒரு கட்சி தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்குதா இல்லை முடிச்சுக்கலான்னு நினைக்குதான்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன பிரச்சனைனாக்கா, பிஜேபிக்கு வேலை இல்லாமல் அவங்களே தற்கொலை பண்ணிக்குவாங்க மாதிரி இருக்குது. என்ன, பிஜேபி சிரமப்பட தேவையில்லை, காங்கிரஸ் முக்து அவங்களே பண்ணிடுவாங்க என்பதை நோக்கி தான் இவங்க வந்து கூட்டின்னு போகிறாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணியில் ரொம்ப லெஸ் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர். அண்டு இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக வச்சுருக்கவங்க கூட சொல்லலாம். நிறைய டிபேட்டில் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். திரு வேல்முருகன் அவர்களை கூட விமர்சனமாக துரைமுருகன் சொன்னார், அவர் வெளியே பேசுகிற சட்டமன்றத்தில் எங்களே எடுத்து பேசுகிறாருன்ட்டுலாம். அந்த குற்றச்சாட்டு கூட விசிகாட்ட இல்லை. பட் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகள், அதிக எண்ணிக்கையில் சீட் அப்படின்றப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு? கூடுதலாக கொடுப்பாங்க. இரட்டை இலக்கமானு எனக்கு தெரியாது, நிச்சயமாக கூடுதலாக கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த விஷயத்தை நீங்கள் ஆதவர்ஜுனா வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சீட்டு கூட கொடுக்கணும், வட மாவட்டங்கள் பூரா விசிகாவில் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, இப்படியெல்லாம் சீனை போட்டார்ல. விசிகாவில் இருந்துட்டு ஆனந்தவிடன் மேடையில் போய் பேசினார், இந்த வேலையெல்லாம் பண்ணார். அப்போது வந்து திருமாவளவன் அதை ஒட்டி பேசினார். விசிகாலே பல பேருக்கு வந்து அப்படி கருத்தை உருவாக்குனார். நம்ம பலத்துக்கு நமக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறாங்க, இவர் கேட்க மாட்டேன்ற தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வரும். அப்போது திருமாவளவன் 2 விஷயங்களை திரும்ப வந்து தெளிவாக சொல்லிட்டு வர்றார். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அங்கே போனால் அதிமுக போனால் சீட்டு கூட கிடைக்கும், இங்கே போனால் கூட கிடைக்கும், இந்த மாதிரி பேச்சை நிறுத்துங்க. பார்ப்பன பாசிசம், சனாதன பாசிசத்தை எதிர்ப்பது தான் என்னுடைய கொள்கை. சீட்டு 1-2 கூட கொடுக்குறாங்க, குறைச்சி கொடுக்குறாங்க என்பதற்காக இந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த நோக்கத்துக்காக தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியே இந்த கொள்கையை விட்டு விலகி போய்விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதை பல மேடையில் அவர் சொல்லியிருக்காரு. இது ஒன்று. 2வது, திருமாவை பற்றி கிளப்பி விடப்படுகின்ற இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவருடைய கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, சாதி ஒழிப்புன்ற பேரில் நம்ம கம்யூனிட்டியை திராட்டில் விட்டார், நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து இது இல்லை அப்படின்னு அந்த ஜாதி அரசியல் பேசக்கூடியவர்கள் பேசும்போது, நான் ஜாதி அரசியல் பேச முடியாது, சாதி ஒழிப்பு என்ற அம்பேத்கர் கொள்கை தான் என்னுடைய கொள்கை. அதனால் சாதி அரசியல் பேசுகிறவங்களாம் வெளியே போ, சாதி பேரை சொல்லிட்டு வந்தால் ஏற்றுக்காதீங்க. இது வந்து ரொம்ப அரிய ஒரு பேச்சு. இந்த 2 விஷயத்துலையும் அவர் உறுதியாக இருக்கிறார். இந்த 2 விஷயத்துலையும் அவர் உறுதியாக இருப்பது அப்படின்றது ஒரு அம்பேத்கர் பெரியார் கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதற்கான சான்று. இதற்கு மதிப்பு கொடுத்து ஒரு முதன்மையான தோழமை கட்சியாக கருதி அவங்களுக்கு தகுதியான அளவுக்கு இடம் ஒதுக்கி அவங்கள என்கரேஜ் பண்ணணும் திமுக என்பதான் என்னுடைய கருத்து.
இப்போ வந்து சார் சீட் எக்ஸ்ட்ரா கேட்குற கட்சிகள் ஃபர்தராக போக 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 அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அடிப்படையில் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அப்பர் லிமிட் கிடையாதா? ஒருவேளை வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கூட்டணி கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா? இல்லை இப்போ நீங்கள் கட்சி வளருதுன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி கேட்குறாங்க. அந்த காமெடியை பற்றி நிறைய பேசிட்டோம் நம்ம. இப்போ திமுக வளர்ந்துருக்குது, விசிக வளர்ந்துருக்குது, சிபிஎம் ஊரில் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் அவங்க தான் கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ எல்லாரும் எங்கள் கட்சி வளர்ந்துருக்குன்னு கேட்டால் திமுக வந்து நாங்கள் வளரலையான்னு கேட்பாங்க. பல வேலைகள் செய்கிறாங்க, பிரச்சாரம், போராட்டங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குது. குறிப்பாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு ஒன்றிய அரசினுடைய பல இதுக்கு எதிராக தொடர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பொது நோக்கத்தை எல்லாரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டணி அப்படின்றது வந்து பிஜேபியை உள்ளே விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அகற்ற வேண்டும் ஆட்சியில் இருந்துன்றதுக்காக தான் கூட்டணி. அதுக்குள்ளே நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் அந்த பொது நோக்கத்துக்கு அது உட்பட்டதாக இருக்கணும். அப்படி இல்லாமல் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி பொது நோக்கத்துக்கு குழிப்பறிக்கிற வேலையை செய்யக்கூடாது. அதை மனதில் வைத்து கொண்டு இதை கேட்கணும் அப்படின்றத. ஒரு வீடு மாதிரி தாங்க, சோறு இவ்வளோ இருக்குது, பகிர்ந்து சாப்பிட்ணும். எல்லாருக்கும் பசிக்கும், பத்தாதுன்னு இருக்கும். இருந்தாலும் இருக்கிறது தானே பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த கண்ணோட்டம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தேவை. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.